ஸ்ரீரங்கம் மண்டபம் ஃபஸ்ட்டு கோபுரம் பார்த்தாச்சு. ரங்கா இது 2வது கோபுரம். பூவெல்லாம் பாருங்கள், பார்க்க நல்லா இருக்கும். ஸ்ரீரங்கம் வந்தாலே, திருச்சி ஸ்ரீரங்கம்னாலே இது முதல் கோபுரம். முதல் கோபுரம் கிராஸ் பண்ணிட்டோம். முதல் கோபுரம் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கோபுரம் போயின்னு இருக்கோம். சந்தனம் எல்லாம் இருக்குது பாருங்கள். ரங்கா ஸ்ரீரங்கான்னு வரும். இது 2வது கோபுரம். ஆனால் பயங்கர ஹாட்டாக இருக்குது திருச்சி. அண்ட் கம்பேர்ட் வித் பெங்களூர் இஸ் somewhat better. Why somewhat? Far better. அழகாக வருது. 2வது கோபுரத்தை தாண்டியாச்சு. 2வது கோபுரம் வந்தாச்சு. இப்போ ரங்கா கோபுரம் அடுத்தது வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் அழகா. ஐயா வணக்கம். எல்லா கடையும் இருக்கு பார்ப்போம். மாலை, துளசி மாலை எல்லாம் கிடைக்குங்க. 3வது கோபுரம் அது வந்தாச்சு. சுற்றி மாட வெடிங்க. 3வது கோபுரம் வந்தாச்சு. பாருங்க, ஜாமுன் இங்கே ஒரு மாதிரி பெருசாக ரவுண்டாக இருக்கு பாருங்க. பெங்களூரில் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்குது, இது ரவுண்டாக இருக்குது. மூணாவது கோபுரமும் கிராஸ் பண்ணுறோங்க. 3வது கோபுரத்தையும் கிராஸ் பண்ணிவிட்டு ஸ்டில் we have to go. இன்னும் இப்போ நாங்கள் டைம் இஸ் ஆக்சுவலி 8:10. அதனால் நோ ஷாப் இஸ் ஓப்பன். கோவில் பெருமாளை பார்த்துட்டு ரங்கநாதரை பார்த்து திரும்பி வரும்போது ஒரே இதாக இருக்கும். ஜென்னு இருக்கும். துளசி மாலை நான் சொல்ல ஸ்ரீரங்கா விஸ்வரூப தரிசனம் பார்க்குறதுக்கு இங்கே வந்துடுவோம். இங்கே தான் நம்ம கனரா பேங்க் ஹாலிடே ஹோம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்ரீரங்கா உள்ளார போகிறோம். நாங்கள் அழகாக போட்டாங்க பாருங்கள். சேஞ்சஸ் 6 to 7:15 AM பெருமாள், 9:30 to 12:30, 2:30 to 5:30. அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். 7 PM to 9 PM ரங்கநாதரை பார்க்க போகிறோங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை ஒர்க்கிங் டேயில் வந்ததுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. பட் உள்ளார எப்படின்னு தெரியாது. we have to wait and see. பாருங்க, அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில். வெயில் நிறையா இருக்கிறதுனால இதை போட்டிருக்காங்க. கால் சூடாக இருக்கும் இதை போட்டிருக்காங்க. தாய்மார்கள் துலாபாரம் கொடுக்குற இடம் எல்லாம் இருக்குது.
ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில், ரங்கவிலாஸ் மண்டபம், அன்னதானம் டொனேஷன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். வியூ பாயிண்ட் டிக்கெட் ₹50 இன்ஃபர்மேஷன் சென்டர். 21 கோபுரம் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கலாமா? 21 கோபுரம், அது கேட்டுக்கோ. ரங்கநாதர் சந்நிதி இங்கே தான் இந்த விளக்கு ஏற்றுறது, வாங்கின்னு வந்தோம்ல, அது இங்கே தான் ஏற்றுறது. நம்பிக்கை அப்படியே விளக்கு ஏற்றலாம். ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி, மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி. இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி, தென்றல் போல நீ ஆடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி, தெய்வ பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும், கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும். கங்கையின் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட, முன்வினை தீர்க்கும் நீர் வண்ணம் எங்கும் மேவிட. நஞ்சை புஞ்சைகள் பாரடி, ஊர்வண்ணம் என்ன கூறுவேன், தெய்வலோகமே தானடி. வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி, தென்றல் போல நீ ஆடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி, தெய்வ பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்ய. தாயார பாட்டு போயிட்டு நாங்கள் கோவில் ரங்கநாதரை பாட்டு வந்தாச்சு. இன்னொன்று தான் இருக்கார். இப்போ தாயாரை பார்க்க போகிறோம்.
திருக்கொட்டாபுரம் செங்கமலவல்லி சந்நிதி. இதான் தாயாருக்கு போயிட்டு இருக்கோம். தாயார் சந்நிதி எப்படி இருக்கு பாருங்கள். நல்ல வெயில் ரவம் அரிசி. சந்நிதி தன்வந்திரி வெயில்னால இப்படி போட்டு விட்டுருக்கான். பரமபத வாசனை தான். இதான் பரமபத வாசல். நல்ல வசதிங்க. அது ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க கோவிலில். தன்வந்திரி பார்க்க போகிறோம்.